சிவராத்திரிக்கு நைட்டு தங்க வந்திருக்கோம். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சாமி பார்க்க முடியல. வெளியிலேயே சுத்திட்டு உக்காந்துருக்கோம். நைட்டு முடிஞ்சா பாக்குறதா உக்காந்துருக்கோம் சாமிய. வெட்டீஸ்வரர் பார்த்தோம், அப்பர் சாமி பார்த்தோம், இப்ப கபாலீஸ்வரர் பார்த்தோம், 5 சிவன் பார்த்தோம். 5 சிவன் பார்த்தோம். அதோட இப்போ நிறைய நன்மை, மனசு நிம்மதி இருக்கு, நிறைய நன்மை கிடைக்கும், நினைச்சது நடக்குது, நிறைய நன்மைகள் நடக்குது. என்னை பொறுத்த அளவுக்கு நிறைய நன்மை நடக்குது. நான் என்ன உடம்புக்கோ எல்லா விஷயம் எதை நினைக்கிறேனோ கண்டிப்பா அதை நிறைவேற்றி தராரு சிவன். சிவராத்திரின்றது சிவனை இன்னைக்கு இந்த நைட்டு ஃபுல்லாக முச்சுட நினைக்கிறது, இந்த வருஷம் ஃபுல்லாக நினைச்சதுக்கு சமம். நம்ம இந்த பிறவில செய்த பாவங்களை அவர் மன்னிச்சு ஏற்றுக்குவார். நம்ம கண்ணு முழிச்சு இருக்கும்போது அடுத்த பிறவி நமக்கு கிடையாது. அவரை நினைச்சு நம்ம இந்த ஒரு ராத்திரி நமக்கு மோட்சம் தான் கிடைக்குன்றது நம்பிக்கை, அவ்வளோதான். ஆனால் முழுசா சிவனையே நினைக்கணும், அதுதான் பெரிய விஷயம். வழக்கத்தை விட அதிகமாக இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு. சாமி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அதான் சொல்றேன்ல, இந்த ஜென்மத்துல செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் ஆந்திராலேருந்து கடப்பூர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே சிவன் கொஞ்சம் நல்ல மகிமா இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறது தான் வந்தோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்கோன்னு எதிர்பார்க்கல. பட் சிவன் பார்க்கும்போது எங்களுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்கிறது கூட ஒரு மனசு திருப்தியாக இருக்குது. சிவராத்திரியை முன்னிட்டு கபாலி கோவிலுக்கு வந்தோம். உள்ளே போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் கபாலியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம். கூட்டத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பக்தி நிறைஞ்ச மக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்னு.